ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்துல்லாஜ். இந்த வீடியோவில் நம்ம என்ன டிராயிங் பார்க்க போகிறோன்னா கிங் ஆஃப் பாப் அண்ட் ராக் மிஸ்டர் மைக்கேல் ஜாக்சன் டிராயிங் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் மைக்கேல் ஜாக்சனோட அவுட்லைன் நம்ம போட்டிருந்தோம். கரெக்டாக ஸ்கேலில் நம்ம ஸ்கேலை யூஸ் பண்ணி தான் நம்ம ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த மெஷர்மெண்ட்டோட கரெக்டாக வரும். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சர்க்கிள் மாதிரி காம்பஸ் வச்சு போட்டுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு நேராக லேசாக ஸ்லாண்டிங்கான லைன் ஒன்று ட்ரா பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம சுற்றி ஹேர்லாம் போட்டுக்கணும். அதுக்கப்புறமா கீழே ஐஸ், நோஸ், அப்புறம் மவுத்லாம் போட்டுட்டு ஹேருக்கு இன்னும் டீட்டெயிலிங்ஸ் இருக்கும். நம்ம சைடில் பார்த்தோன்னா தெரியும். அந்த டீட்டெயிலிங்ஸை நம்ம பொறுமையாக மேக்னிஃபையர், அதாவது பூத கண்ணாடின்னு சொல்லுவோம்ல, அதை வச்சு நம்ம டீட்டெயிலிங்ஸ் கொடுத்துக்கணும். அதுக்கப்புறமா மைக்கேல் ஜாக்சனோட ஷர்ட்க்கு நம்ம பிளாக் கலர் ப்ரஷ் பண்ணி யூஸ் பண்ணி அது கலர் பண்ணிட்டு அதுக்கு நம்ம டார்க்னஸ் பத்தலை, அதனால நம்ம டோம் சூப்பர் சாஃப்ட் கலர் பென்சில் வச்சு அதுக்கு இன்னும் டார்க்னஸ் யூஸ் பண்ணிக்கலாம். டார்க்னஸ் நல்லா இன்க்ரீஸ் பண்ணணுன்னா நம்ம நல்லா கையில் ப்ரெஷர் கரெக்டாக கொடுத்தா தான் நம்ம டார்க்னஸ் கரெக்டாக இன்க்ரீஸ் ஆக முடியும். லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த ஷர்ட்டோட கோட்டுக்கு நம்ம கொடுத்ததுக்கப்புறமா ரைட் சைடில் கரெக்டாக கொடுக்கணும். ஃபஸ்ட்டு மேலேருந்து கீழே அடிச்சுட்டு அதுக்கப்புறமா லெஃப்ட் டு ரைட் கலர் பண்ணியாச்சு. இப்போ மைக்கேல் ஜாக்சனோட கோட்டுக்குள்ளே இருக்கிற ஷர்ட்டுக்கு க்ரே அப்புறம் லேஸாக ஒயிட் நம்ம அடித்தோம் அப்படின்னா அது நல்லா பிளெண்ட் ஆகிடும், ரெண்டு கலரும் சேர்ந்து. அதுக்கப்புறமா மைக்கேல் ஜாக்சனோட நெக்குக்கு நம்ம டார்க் ப்ரௌன், அப்புறமா ப்ரௌன், அப்புறம் ஆரஞ்சு, அதுக்கப்புறமா திரும்ப அதுக்கு மேலே ப்ரௌன் அடிக்கணும். ஃபஸ்ட்டு டார்க் ப்ரௌன் அடித்தாச்சு. இப்போ டார்க் ப்ரௌன் அடித்ததுக்கப்புறமா ப்ரௌன் அடித்ததுக்கப்புறமா நம்ம ஆரஞ்சு லேசாக அடிச்சுக்கணும். ரொம்ப அடிச்சிடக்கூடாது, இல்லைனா அது ரொம்ப ஆரஞ்சு மாதிரி தெரியும். அதனால் லேசாக ஆரஞ்சு அடிச்சுக்கணும். அதுக்கப்புறமா அது ஆரஞ்சு லேசாக அடித்ததுக்கப்புறமா அதை பிளெண்ட் பண்ணுறதுக்காண்டி ஸ்கின் கலர் அடிக்கணும். ஸ்கின் கலர் அடித்ததுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் அங்கங்கே ஒரு மாதிரி திட்டாக தெரியும். அதையும் நம்ம நல்லா பிளெண்ட் ஆகிறதுக்கு இன்னும் ஸ்மூத்னஸ் கொடுக்கறதுக்கு நம்ம ஒயிட் கலர் பென்சிலை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா மைக்கேல் ஜாக்சனோட கண்ணுக்கு நம்ம கலர் பண்ணலாம். அந்த லைட்டிங் எஃபெக்ட்லாம் கரெக்டாக கொடுக்கறதுக்கு ஒயிட் ஜெல்லி ரோல் பென் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த ஒயிட் ஜெல்லி ரோல் பென் வாங்கிக்கோங்க. நிறைய வீடியோவுக்கு நான் அந்த ஒயிட் ஜெல்லி ரோல் பென் யூஸ் பண்ணியிருப்பேன், நீங்கள் பாருங்கள். இப்போ மைக்கேல் ஜாக்சனோட நோஸ்க்கு நம்ம கலர் பண்ணணும். எப்படி பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு டார்க் ப்ரௌன், அதுக்கப்புறமா லைட் ப்ரௌன், அதுக்கப்புறமா ஸ்கின் கலர், அப்புறம் ஒயிட் கலர், கீழே டார்க் பிளாக் கொடுத்தா அதுக்கு இன்னும் ரியாலிட்டியாக தெரியும். மைக்கேல் ஜாக்சனோட நோஸுக்கு லெஃப்ட் சைடில் சன்லைட் அடிக்குது. ஸோ அது சன்லைட் அடிக்கிற மாதிரி ரியாலிட்டியாக நம்ம கொண்டு வந்துக்கணும். அதுக்கப்புறமா கீழே லிப்ஸுக்கெலாம் கலர் அடித்ததுக்கப்புறமா லெஃப்ட் சீக்கு நம்ம கலர் கொடுக்கணும். ஃபேபர் கேஸ்டல் பென்சிலில் உங்களுக்கு லைட் பீச் மாதிரி ஒரு கலர் கொடுத்துருப்பாங்க. அது ஃபேபர் கேஸ்டலில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கலரை யூஸ் பண்ணி நம்ம லெஃப்ட் சைடில் பண்ணதுக்கப்புறமா ரைட் சைடில் அதே மாதிரி தான் நோஸ் கொடுத்தோம்ல, அதே மாதிரி தான் டார்க் ப்ரௌன், அப்புறம் லைட் ப்ரௌன், அதுக்கப்புறமா ஸ்கின் கலர். இதோட பேஸ்க்கு இன்னும் ஸ்மூத்னஸாக வரணுங்கிறதுக்காண்டி ஆல்கஹால் மார்க்கர்ஸில் சாஃப்ட் பீச் அடித்தோம்னா இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்னஸாக வரும். அதுக்கப்புறமா மைக்கேல் ஜாக்சனோட ஃபோர் ஹெட்டுக்கு நம்ம டார்க் ப்ரௌன், ஸ்கின் கலர், நல்லா அது திட்ட தெரியாமல் நல்லா ஸ்மூத்னஸாக நம்ம கலர் அடிக்கணும். அப்போ தான் அது ரொம்ப ரியலாக தெரியும். அப்புறம் காதையும் அடிச்சிடணும், காதுக்கும் கலர் அடிச்சிடணும். இப்போ நம்ம கண்ணோட அந்த நடுப்பகுதியை மட்டும் இன்னும் கலர் அடிக்கலை, அதுக்கு நம்ம அடிக்கணும். ஹேர்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக கூட அது பண்ணிக்கலாம். இப்போ ஹேருக்கு நம்ம பிளாக் கலரை பென்சிலை வச்சு நம்ம அடிச்சுக்கணும்.
இப்போ இன்னும் கொஞ்சம் எங்கேயாவது நம்ம ஒரு மாதிரி திட்டு தெரிஞ்சுன்னா அதை ஒயிட் கலர் பென்சிலை வச்சு ஸ்மூத்னஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா மைக்கேல் ஜாக்சனோட ஹேரோட அவுட்லைனை நம்ம டோம்ஸ் வாட்டர் கலர் ஸ்கெட்ச் பென் வச்சு நான் அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். நீங்கள் கேம்லின் ஸ்கெட்ச் பென் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா உள்ள ப்ரஷ் பென் அடிக்கணும். பேஸ்டல் ப்ரஷ் பென் கிடையாது, சாதாரண ப்ரஷ் பென் இருக்கும் இல்லையா, அந்த ப்ரஷ் பென் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அது டீட்டெயிலிங்ஸை மேக்னிஃபையர் வச்சு நம்ம டீட்டெயிலிங் கொடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ரொம்ப திக்கான ஹேரை வந்துட்டு ஸ்கெட்ச் பென் வச்சு கொடுக்கணும். தின்னார ஹேரை வந்துட்டு நம்ம பிளாக் பென் வச்சு கொடுக்கணும். அதுக்கப்புறமா அது ரொம்ப 3D எஃபெக்ட் கொடுக்கறதுக்காண்டி நம்ம டார்க் கிரே அடிச்சுக்கணும் அங்கங்கே அப்படி சும்மா இருக்கிற மாதிரி. அப்புறம் லைட் கிரே. அதுக்கப்புறமா அங்கங்கே லேசாக ஒயிட் கலர் அடித்தோன்னா இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டியாக 3D எஃபெக்ட் கொடுக்கும். இப்போ நம்ம கண்ணோட மேல் பகுதிக்கு மட்டும் நம்ம அடிச்சுக்கணும். நல்லா டார்க் ப்ரௌன், லைட் ப்ரௌன், அப்புறம் வந்து ஸ்கின் கலர் அடிச்சுட்டு கரெக்டாக பிளெண்ட் பண்ணிக்கணும். இப்போ எல்லா இடத்துக்குமே டார்க்னஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஹேரையும் கரெக்டாக நம்ம ட்ரா பண்ணிக்கணும். இப்போ இன்னும் கொஞ்சம் மைக்கேல் ஜாக்சனோட ஃபோர்ஹெட்டில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக ஹேர் ட்ரா பண்ணணும். அப்போ தான் அந்த ட்ராயிங் வந்து இன்னும் உங்களுக்கு ரியாலிட்டியாக கொடுக்கும். இப்போ ஹேரோட அந்த டார்க்னஸை இன்னும் ஹை பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா லிப்ஸில் இருக்கிற இந்த இது மாதிரி இருக்குது சன்லைட், அது படுறதுனால நம்ம ஒயிட் ஜெல்லி ரோல் பெண்ணை வச்சு நம்ம கொடுத்துக்கணும். இப்போ ட்ராயிங் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆக போகுது. இந்த ட்ராயிங் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.